இப்போ உங்களுக்கு தெரியுமா, வழக்கமா ஒரு மருத்துவ பிரச்சனை அப்படின்னா அதுல நமக்கு உடனே ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஆமா, கண்டிப்பா. ஒரு எக்ஸ்ரே எடுத்தா தெரிஞ்சிடும். கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கை உடைஞ்சா அந்த எக்ஸ்ரேல விரிசல் அப்பட்டமா தெரியும். டாக்டர் அதை காட்டி, இதோ பாருங்க இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவார். ம், இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியற ஒரு பிரச்சனை. ஆனா உடைஞ்சிருக்கிற இல்லையா என்பது ஒரு நொடியில புரிந்துவிடும். மனிதர்களாகிய நமக்கு விஷயங்கள் இப்படி வெளிப்படையா இருக்கணும்னு தான் மூளை பழக்கப்பட்டிருக்கு. ஆனா இதையே இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு வருவோம். அதாவது நீங்க அந்த மனச்சோர்வு பத்தி சொல்றீங்க இல்லையா? ஆமா, தினமும் நாம் எதிர்கொள்ளும் ஒருவித மனச்சோர்வு, ஒரு தீராத களைப்பு. இதுக்கு எந்த எக்ஸ்ரேயும் கிடையாது. இது ரொம்பவே குழப்பமான, கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை. உண்மையிலே இது ஒரு பெரிய சிக்கல் தான். ஆண்ட்ரூ சல்லிவன் என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருமுறை தன்னுடைய கட்டுரையில, நான் ஒரு காலத்துல மனுஷனா இருந்தேன் அப்படின்னு எழுதினார். அட, நானும் ஒரு காலத்துல மனுஷனா இருந்தேன். ரொம்ப ஆழமான வரி இது. இந்த வரியை படித்தபோது எனக்குள் ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது. நாம் அனைவரும் எப்படி தடவல் மற்றும் செய்திகளின் தொடர் தாக்குதலுக்கு ஆளாகி ஒருவித தீராத சோர்வுக்கு ஆளாகியுள்ளோம் என்பதை இது அப்பட்டமாக காட்டுது இல்லையா? மிக சரியான வார்த்தைகள். இது நம் அனைவரின் அன்றாட யதார்த்தமா மாறிடுச்சு. அவர் சொல்லும் அந்த மனிதனாக இருந்தேன்ங்கிற உணர்வு பலருக்கும் இன்று இழந்துவிட்ட ஒரு விஷயம் போலதான் இருக்கு. ஆமாம், அந்த மனித தன்மையை, அந்த இயல்பான வாழ்க்கையை எப்படி மீட்பது என்பதுதான் இன்றைய நம்முடைய தேடல். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. தொடர்ந்து தகவல்களால் மூழ்கடிக்கப்படாமல் விரைவாகவும் தெளிவாகவும் அறிவை பெற விரும்பும் உங்களுக்காகவே இந்த உரையாடல் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ம், இன்று நாம் கால் நியூபோர்ட் எழுதிய டிஜிட்டல் மினிமலிசம் என்ற புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை அலசப்போகிறோம். இது போனை எப்படி தள்ளி வைப்பது என்பது பற்றிய சாதாரண டிஜிட்டல் டிப்ஸ் கிடையாது. ஆமா, இது ஒரு மேலோட்டமான விஷயம் இல்ல. கரெக்ட். தொழில்நுட்பத்தால் ஏற்படும் சோர்வை முழுமையாக நீக்கி நமது கவனத்தை எப்படி மீண்டும் நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்பதற்கான ஒரு ஆழமான தேடல். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம் ஏன் எப்போது பார்த்தாலும் நம் போன்களையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? அது ஒரு பெரிய கேள்விதான். ஒரு நாளைக்கு 100 முறை போன அன்லாக் செய்றோம். இது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, பலருக்கும் ஒரு பெரிய குற்ற உணர்வை தருது. எனக்கு சுய கட்டுப்பாடே இல்லையா என்று நம்மை நாமே திட்டிக் கொள்கிறோம். அந்த குற்ற உணர்வு தான் நாம் முதலில் விவாதிக்க வேண்டிய விஷயம். நம்மில் பலரும் இதை நமது சொந்த மன உறுதியின் குறைபாடு என்று நினைத்து நம்மையே வருத்திக் கொள்கிறோம். நான் ரொம்ப பலவீனமானவன்னு நினைக்கிறோம். ஆமா, ஏன்னா 1 மணி நேரம் கூட போனை பார்க்காம இருக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா உண்மை அதுவல்ல. நாம் எதிர்கொள்வது ஒரு சமமற்ற போர். கால் நியூபோர்ட் இதை ஒரு தலைப்பட்சமான ஆயுத போட்டி அப்படின்னு சொல்றார். ஒரு தலைப்பட்சமான ஆயுத போட்டியா? ஆமா, நீங்களும் உங்கள் ஸ்மார்ட் போனும் மோதுவது ஒரு சாதாரண மனிதன் ஒரு பெரிய பீரங்கியை எதிர்த்து போராடுவதற்கு சமம். ஒரு சாதாரண மனிதனும் பீரங்கியுமா? இதை கேட்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஏன்னா அந்த திரைக்கு பின்னால் நடப்பது அதுதான். நம் கவனத்தை ஈர்க்கும் பொருளாதாரத்தில் இயங்கும் மிகப்பெரிய நிறுவனங்கள் நமது உளவியல் பலவீனங்களை மிக துல்லியமாக பயன்படுத்துகின்றன. அதாவது அட்டென்ஷன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? கரெக்ட். உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் அந்த சிறிய சாதனம் ஏதோ எதேச்சையாக வடிவமைக்கப்பட்டது கிடையாது. முன்னாள் கூகுள் ஊழியரான ட்ரிஸ்டன் ஹாரிஸ் ஸ்மார்ட் போன்களை ஸ்லாட் மெஷினுடன் ஒப்பிடுகிறார். ஸ்லாட் மெஷினா? லாஸ் வேகஸ்ல சூதாட்டத்துக்கு பயன்படுத்துவாங்களே அந்த மெஷின் தானே? அதேதான். அந்த யந்திரங்கள் எப்படி மனித மூளைய அடிமையாக்குகிறதோ அதே தந்திரம் தான் உங்கள் போன்லும் இருக்கு. கொஞ்சம் விளக்குங்களேன். நாம் யாரும் பணத்தை வைத்து போனில் சூதாடுவதில்லையே. பணத்தை வைத்து இல்ல, உங்கள் கவனத்தை வைத்து சூதாடுகிறீர்கள். ஒவ்வொரு முறை நீங்க திரையை மேலிருந்து கீழாக இழுத்து ரெஃப்ரெஷ் செய்யும் போதும் உங்களுக்கு என்ன நோட்டிபிகேஷன் வரும் என்று தெரியாது. ஓ ஆமா, புதிய மெசேஜ் வந்திருக்குமா இல்லையான்னு ஒரு ஆர்வம் இருக்கும். கரெக்ட். யாராவது உங்கள் போட்டோவுக்கு லைக் போட்டிருப்பாங்களா அல்லது எதுவும் இருக்காதா? இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதே, இதை உளவியலில் இன்டர்மிட்டன்ட் வேரியபிள் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது எப்போது பரிசு கிடைக்கும்னு தெரியாத ஒரு நிலை. ஆமா, அந்த நிலை உங்கள் மூளையில் டோபமைன் என்ற ரசாயனத்தை அதீதமாக சுரக்கச் செய்கிறது. இதுதான் உங்களை மீண்டும் மீண்டும் போனை எடுக்க வைக்குது. இது உங்கள் தவறல்ல, $பில்லியன் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மிக சிறந்த வடிவமைப்பு தந்திரம். ஆஹா, இப்போ புரியுது. நான் ஏதோ முக்கியமான இமெயில் வந்திருக்கான்னு பார்ப்பதாக என் மூளைக்கு நானே பொய் சொல்லிக் கொள்கிறேன். ஆனா உண்மையில் அந்த டோபமைன் சுரப்புக்காகத்தான் நான் போனை எடுக்கிறேன். கண்டிப்பா.
இது ஒரு விதமான உளவியல் திருட்டு மாதிரி இருக்கிறதே. நாமும் நமது ஸ்மார்ட் போனும் மோதுவது தொழில்நுட்ப நிறுவனங்களின் வடிவமைப்பு தந்திரம் என்பதை நாம் ஏன் உணரத் தவறுகிறோம்? சரியா கேட்டீங்க. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சமூக அங்கீகாரத்திற்கான அடிப்படை தேடலை இந்த தொழில்நுட்பங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. சமூக அங்கீகாரம்னா மத்தவங்க நம்மளை ஏத்துக்கணுங்கிற அந்த உணர்வு தானே? ஆமா. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் கூட்டமாக வாழ்ந்து பழகியவர்கள். மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்களா, நம்மை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை பொறுத்துதான் நமது பிழைப்பே இருந்தது. அப்போ அந்த அடிப்படை பயத்தை, அந்த தேடல இன்று தொழில்நுட்பம் பயன்படுத்துதா? கண்டிப்பா. உதாரணத்திற்கு அந்த லைக் பட்டனே எடுத்துக்கொள்வோம். அட, லைக் பட்டன். இது இல்லாம இன்று இணையமே இல்லைன்னு சொல்லலாம். ஆமா. ஆனா ஆரம்ப கால இணையம் அப்படி இல்ல. அது தகவல்களை தேடும் ஒரு நூலகம் போல தான் இருந்தது. இந்த லைக் பட்டன் 2007இல் ஃப்ரெண்ட் ஃபீட் என்ற தளத்தால் உருவாக்கப்பட்டது. ஓ, ஃபேஸ்புக் இத கண்டுபிடிக்கலையா? இது எனக்கு புது தகவலா இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரியாது. இது ஃப்ரெண்ட் ஃபீட் தளத்தால் உருவாக்கப்பட்டு பின்னர் ஃபேஸ்புக் நிறுவனத்தால் பிரபலமாக்கப்பட்டது. அதுவரை அமைதியாக இருந்த இணையம் இந்த ஒரு பட்டன் வந்த பிறகு ஒரு சமூக அங்கீகாரத்தை அளவிடும் இயந்திரமாக மாறிடுச்சு. நிஜமாவா? அப்போ ஒவ்வொரு முறை நீங்க ஒரு பதிவு போடும்போதும் எத்தனை பேர் என்னை விரும்புறாங்கங்கிற ஏக்கத்தை இது தூண்டுது இல்லையா? ஆமா. 50 லைக் வந்தால் சந்தோஷம், 5 லைக் வந்தால் நாம் ஏதோ ஒதுக்கப்பட்டு விட்டோம் என்ற மனச்சோர்வு. நமது சமூக அங்கீகாரத்தை அளவிட ஒரு டிஜிட்டல் மீட்டர் நம் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது. ரொம்ப ஆழமான பார்வை இது. இது வெறும் தொழில்நுட்பம் அல்ல, நமது உணர்வுகளோடு விளையாடும் ஒரு வியாபாரம் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. 100க்கு 100 உண்மை. சரி, இந்த பிரச்சனை இவ்வளவு பெரியதாக இருக்கு, நம் மூளையின் ரசாயன மாற்றங்களையே அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால், இந்த போதை சுழற்சியிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது? நிறைய பேர் சொல்வார்களே, போனை சைலண்ட்ல வை, இரவு தூங்கும்போது போனை ஹால்ல வைத்து விடு அப்படின்னு. ஆமா, இது பொதுவா எல்லாரும் சொல்றதுதான். இது போல சிறிய மாற்றங்களை செய்தால் போதுமா? அது ஒர்க் ஆகுமா? கால் நியூபோர்ட் அதைத்தான் மிகத் தெளிவாக மறுக்கிறார். இது போன்ற சிறிய மாற்றங்கள் ஒருபோதும் நீண்ட காலத்துக்கு வேலை செய்யாது. அப்படியா? ஏன் வேலை செய்யாது? ஏன்னா நீங்க ஒரு பெரிய உளவியல் போரில் இருக்கீங்க. அதுல போய் நோட்டிபிகேஷனை மட்டும் ஆஃப் செய்து வைப்பது சுனாமியை தடுக்க மணல் மூட்டையை அடுக்குவது போன்றது. அடடா, சுனாமிய மணல் மூட்டை தடுக்குமா என்ன? ரொம்ப சரியான உதாரணம். ஆவா. அதனால் அவர் ஒரு தீவிரமான அணுகுமுறையை முன்வைக்கிறார். அதுதான் 30 நாள் டிஜிட்டல் சுத்திகரிப்பு என்ற சவால். இங்கிலீஷ்ல டிஜிட்டல் டீக்ளட்டர் அப்படின்னு சொல்வாரு. டிஜிட்டல் சுத்திகரிப்பா? அது என்ன 30 நாள் சவால்? இந்த 30 நாட்களுக்கு உங்கள் வேலைக்கோ அல்லது அன்றாட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கோ அவசியமில்லாத அனைத்து டிஜிட்டல் தொழில்நுட்பங்களிலிருந்தும் நீங்க முழுமையாக ஒதுங்கியிருக்க வேண்டும். அப்போ சோஷியல் மீடியா, என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வா? எல்லாமே தான். இது ஒரு கடினமான ரீசெட் பட்டன் அழுத்துவது போன்றது. முதல் சில நாட்கள் உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சுவிடும் போல இருக்கும். கண்டிப்பா. போன் இல்லாம ஒரு நாள் இருக்கிறதே கஷ்டம். ஆனால் அந்த 30 நாட்கள் முடியும் போது உங்கள் மூளை அந்த டிஜிட்டல் போதையிலிருந்து விடுபட்டு ஒரு தெளிவான நிலைக்கு வரும். ஒரு அமைதி கிடைக்கும். இப்போ இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இதை நான் இப்படி புரிஞ்சு கொள்ளலாமா? இப்ப நம்ம வீட்டை சுத்தம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா நாம என்ன செய்வோம்? பொருட்களை கொஞ்சம் அடுக்கி வைப்போம், குப்பையை தூக்கி போடுவோம். ஆமா, அது டிஜிட்டல் டிப்ஸ் மாதிரி. ஆனால் இந்த 30 நாள் டிஜிட்டல் சுத்திகரிப்பு என்பது வீட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி வெளியில ரோட்ல போட்டுட்டு ஒரு காலியான வீட்டுக்குள்ள போய் நின்னு, இப்போ எனக்கு நிஜமாகவே எந்த பொருள் உள்ள வரணும் அப்படின்னு யோசிப்பது போல இருக்கா? மிகச்சரி. மிக அவசியமானதை மட்டும் மீண்டும் உள்ளே கொண்டு வருவது போலதான் இதுவும். 100க்கு 100% சரியான ஒப்பீடு. அப்போ 30 நாட்களுக்கு பிறகு ஒரு காலி ஸ்லேட் கிடைச்சிடும். அதேதான். 30 நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஒரு காலி ஸ்லேட்டிலிருந்து வாழ்க்கையை தொடங்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்து விட்டது. அந்த சுதந்திரத்தை தக்க வைக்க எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் மீண்டும் வாழ்க்கைக்குள் அனுமதிக்கும் முன் 3 கடுமையான கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நியூபோர்ட் சொல்கிறார். அது என்ன 3 கேள்விகள்? கேள்வி 1. இந்த தொழில்நுட்பம் நான் ஆழமாக மதிக்கும் ஒரு விஷயத்திற்கு நேரடியாக உதவுதா? 2வது கேள்வி, அந்த மதிப்பை அடைய இதுதான் மிக சிறந்த வழியா? ஓ, சரி. 3வது கேள்வி என்ன? இதன் நன்மைகளை அதிகரிக்கவும் தீமைகளை குறைக்கவும் இதை நான் எப்படி பயன்படுத்தப் போகிறேன்? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பார்ப்போம். இப்ப நான் குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறேன் அப்படின்னு வச்சுப்போம்.
சரி. அதனால என் உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்றேன். முதல் கேள்விக்கு இது பதில் சொல்லிடுது. ஆனா இரண்டாவது கேள்வி, இதுதான் சிறந்த வழியா என்று கேட்டால் அங்கேதான் சிக்கல் ஆரம்பிக்குது இல்லையா? கரெக்டா பிடிச்சிங்க. அங்கதான் நாம ஏமாந்து போறோம். ஆமா, அண்ணன் குழந்தையின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்து லைக் போடுவதை விட வாரத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு ஃபோன் செய்து 10 நிமிடம் பேசுவது அல்லது நேரில் சென்று பார்ப்பதுதான் உறவை வளர்க்க மிகச்சிறந்த வழி இல்லையா? மிகச் சரியாகச் சொன்னீர்கள். இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த 30 நாட்கள் என்பது வெறும் ஒரு டீடாக்ஸ் கிடையாது. டீடாக்ஸ் இல்லையா? பின்ன என்னது இது? டிடாக்ஸ் என்றால் உடம்பை குறைப்பதற்காக சில நாட்கள் மட்டும் டயட் இருந்துவிட்டு மீண்டும் பழையபடி சாப்பிடுவது போல. ஆனால் டிஜிட்டல் சுத்திகரிப்பு என்பது உங்களுக்கு எது உண்மையில் முக்கியம், உங்கள் நேரம் எங்கு செலவிடப்பட வேண்டும் என்பதை கண்டறியும் ஒரு ஆழமான சுயபரிசோதனை காலம். அதாவது ஒரு உண்மையான டிஜிட்டல் மினிமலிஸ்ட் தொழில்நுட்பத்தை தனது சொந்த இலக்குகளுக்கு சேவை செய்ய மட்டுமே அனுமதிக்கிறார்னு சொல்ல வரீங்க. ஆமா, தொழில்நுட்ப நிறுவனங்களின் இலக்குகளுக்கு தான் இரையாவதில்லை. ரொம்ப ஆழமான விளக்கம். ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஏன் நானே கூட பலமுறை முயற்சி செய்திருக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? சோஷியல் மீடியாவை எல்லாம் அன்இன்ஸ்டால் செய்துவிட்டு ஒரு 2 நாள் இருப்பேன். ஆனா 3ஆவது நாள் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிவிடும். ஃபோன் இல்லாம என்ன செய்வதென்றே தெரியாது. ஒரு விதமான வெறுமை. இது ஏன் நடக்குது? இது நிறைய பேருக்கு நடக்கும். பலருடைய டிஜிட்டல் மினிமலிசம் முயற்சிகள் ஏன் சில நாட்களிலேயே தோல்வியடைகின்றன? அதுதான் இந்த பயணத்தின் மிகப்பெரிய சவால். போனை விட்டொடித்த பிறகு ஏற்படும் அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புவது என்று பலருக்கும் தெரிவதில்லை. ஆமா, திடீர்னு கையில ஃபோன் இல்லைன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. மனித மனம் எப்போதுமே சும்மா இருக்க விரும்பாது. அரிஸ்டாட்டில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொன்னது போல உயர்தர ஓய்வு நேரம் அவசியம். உயர்தர ஓய்வு நேரமா? ஹை குவாலிட்டி லீஷர் அப்படின்னு சொல்லுவாங்களே. கரெக்ட். போனை கீழே வைத்ததும் நாம் வெறுமனே சுவரை பார்த்து கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. அந்த நேரத்தை அர்த்தமுள்ளதாக உயிர்ப்புள்ளதாக மாற்ற வேண்டும். அதை எப்படி அடைவது? சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்குமே. இதற்கு புத்தகத்தில் பென்னெட் கொள்கை என்று ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லப்படுகிறது. அர்னால்டு பென்னெட் என்பவர் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த ஒரு எழுத்தாளர். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்கிறார் என்றால், சும்மா இருப்பதை விட கடினமான ஆனால் மதிப்புமிக்க வேலைகளை செய்வதுதான் மனித மனதிற்கு அதிக திருப்தியையும் புத்துணர்ச்சியையும் தரும் என்கிறார். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு முரண்பாடா படுது. எப்படி சொல்றீங்க? நான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வர்றேன். நீங்க என்னன்னா மறுபடியும் கடினமான வேலைகளை செய், அதுதான் ஓய்வு என்று சொல்றீங்க. பலரும் இப்படித்தான் யோசிப்பாங்க. எனக்கு சும்மா சோஃபால படுத்துக்கொண்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பது அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பது தான் ஓய்வு என்று நான் நினைத்தேனே. மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்காம சும்மா இருப்பது தானே ஓய்வு? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பலரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். உடல் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, ரெண்டும் வேற வேறையா? ஆமா. நீங்கள் சோஃபாவில் படுத்துக்கொண்டு சமூக வலைதளங்களை ஸ்க்ரோல் செய்யும்போது உங்கள் மூளைக்கு ஓய்வு கிடைப்பதில்லை. மாறாக ஒவ்வொரு வினாடியும் நூற்றுக்கணக்கான வெவ்வேறு தகவல்களை உள்வாங்கி உங்கள் கவனம் சிதறடிக்கப்படுகிறது. இது உண்மையான பாயிண்ட் தான். இது உங்கள் மனதை மேலும் சோர்வடையச் செய்கிறது. மேலும் திரைகளில் தோன்றும் அந்த போலி அங்கீகாரம் உங்களுக்கு உண்மையான திருப்தியை ஒருபோதும் தராது. அப்படியானால் எது உண்மையான திருப்தியை தரும்? நிஜ உலகில் உங்கள் கைகளால் ஒரு பொருளை உருவாக்கும் போது அது உங்கள் உண்மையான திறமைக்கான சான்றாக மாறுகிறது. அதுதான் உங்கள் மனதுக்கு உண்மையான புத்துணர்ச்சியை தரும். கைகளால் ஒரு பொருளை உருவாக்குவதா? ஆமா. புத்தகத்தில் மிஸ்டர் மணி மஸ்டாச் என்ற புகழ்பெற்ற பிளாகர் பற்றிய ஒரு உதாரணம் வருது. அவர் ஒரு பணக்காரர். அவருக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அவர் என்ன செய்வார் ஓய்வு நேரத்துல? அவர் தனது ஓய்வு நேரத்துல மெட்டல் வெல்டிங் செய்வதை ஒரு பழக்கமாக கொண்டிருந்தார். இரும்புகளை வெட்டி நெருப்பை பயன்படுத்தி ஒன்றிணைப்பது உடல் ரீதியாக மிகவும் கடினமான வேலைதான். ஆமா, வெல்டிங் செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. ஆனா தன் கைகளால் ஒரு உறுதியான பொருளை உருவாக்கிவிட்டோம் என்று பார்க்கும்போது அது தரும் ஆழமான சுயமரியாதையும் திருப்தியும் அபாரமானது. ஓ, அதாவது கைகளால ஒரு பொருளை செய்வது நமது மூளைக்கு ஒருவித அமைதியை கொடுக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா. அதேபோல மனிதர்களுடனான நேரடி தொடர்புகளும் மிக முக்கியம். உதாரணத்துக்கு கிராஸ்ஃபிட் உடற்பயிற்சி அல்லது F3 குழுக்கள் போன்ற நிஜ உலக சமூகங்கள். ஓ, இந்த குரூப்பா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்களே அதுவா?
ஆமா, அதிகாலையில எழுந்து மற்றவர்களுடன் சேர்ந்து நேரில் வியர்வை சிந்தி உடற்பயிற்சி செய்வது கடினமான ஒன்றுதான். ஆனால் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் உரையாடலை விட நிஜ உலகில் நடக்கும் இத்தகைய கடினமான ஆனால் ஆழமான தொடர்புகளே நமது மூளைக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருது. கரெக்ட். நாம ஒரு சமூக விலங்குகளாச்சே. கண்டிப்பா. நமக்கு ஆன்லைன் லைக்குகளை விட நேரில் ஒருவர் தட்டிக் கொடுப்பதுதான் உண்மையான அங்கீகாரம். இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. நமது கைகளால் ஒன்றை உருவாக்குவது அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து கடினமான ஒரு செயலை செய்வது ஒரு ஆழமான திருப்தியை தருகிறது. ஆமா, இது சோஃபாவுல படுத்துக்கொண்டு மணிக்கணக்கில் சமூக வலைதளங்களை ஸ்க்ரோல் செய்வதால் ஒருபோதும் கிடைக்காது. அந்த வெற்றிடத்தை நாம் இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள உயர்தர ஓய்வு நேரத்தால் நிரப்ப வேண்டும். மிகச் சரியான புரிதல். சரி, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி எழுகிறது. டிஜிட்டல் மினிமலிசம் என்பது தொழில்நுட்பத்திற்கு எதிரானது என்ற அர்த்தமா? இல்லவே இல்ல. நாம் எல்லோரும் மீண்டும் காட்டுக்கே போய் வாழ வேண்டும் என்று நியூபோர்ட் சொல்கிறாரா? நிச்சயமாக இல்லை. இது தொழில்நுட்பத்திற்கு எதிரான ஒரு புத்தகமே அல்ல. இது ஒரு கருவி பற்றிய விழிப்புணர்வு. எப்படி சொல்றீங்க? இது தொழில்நுட்பத்திற்கு எதிரானது இல்லையா? இல்ல, புத்தகத்தில் மவுஸ் புக் கிளப் என்ற ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் வருது. அது டிஜிட்டல் மினிமலிசத்தை எப்படி நடைமுறையில் பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம். ஆட, அத பத்தி சொல்லுங்களேன். இந்த நிறுவனம் என்ன செய்கிறதென்றால், மக்கள் ஸ்மார்ட் போனில் படிப்பதற்கு பதிலாக கைகளில் வைத்து படிக்கும் சிறிய அச்சிடப்பட்ட அனலாக் புத்தகங்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புகிறது. இது முற்றிலும் ஒரு நிஜ உலக அனுபவம். ஆமா, அச்சிடப்பட்ட புத்தகம் என்பது அனலாக் தான். இதுல என்ன டிஜிட்டல் இருக்கு? ஆனால் கவனித்துப் பாருங்கள், இந்த நிறுவனம் எப்படி இயங்குது. அவர்கள் தொடக்க நிதியை கிக் ஸ்டார்டர் என்ற ஆன்லைன் தளம் மூலம்தான் திரட்டினார்கள். ஓ, கிக் ஸ்டார்டர் மூலமா ஃபண்ட் பண்ணாங்களா? ஆமா, தங்கள் வாசகர்களை ஒருங்கிணைக்க பாட்காஸ்ட்கள் மூலம் விவாதங்களை நடத்துறாங்க. இதை பார்த்தால் முரண்பாடாக தெரியலாம் இல்லையா? அனலாக் புத்தகங்களை விற்கும் நிறுவனம் எதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தோணும். எனக்கும் அதே சந்தேகம்தான். டிஜிட்டல் மினிமலிசம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் இன்டர்நெட் மூலம்தான் புக் கிளப் நடத்த வேண்டுமா? இது என்ன முரண்பாடு? இங்கேதான் நியூபோர்ட்டின் தத்துவம் தெளிவாகிறது. டிஜிட்டல் மினிமலிசம் என்பது தொழில்நுட்பத்தை முற்றிலுமாக வெறுப்பது கிடையாது. இது தொழில்நுட்பத்தை நமது உண்மையான வாழ்க்கைக்கான ஒரு ஆதரவு கருவியாக மாற்றுவதாகும். ஒரு சப்போர்ட் ரோல் மாதிரி சொல்றீங்க. ஆமா, நோக்கமில்லாத ஸ்க்ரோலிங் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அனலாக் செயலுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. ஓ, இப்ப புரியுது. மவுஸ் புக் கிளப் மக்கள் நிஜ உலகில் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற தங்களது நோக்கத்தை அடைய இன்டர்நெட்டை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துகிறது. அதுவே அவர்களின் பிரதான வாழ்க்கை கிடையாது. அருமையான விளக்கம். தொழில்நுட்பம் நம்மை பயன்படுத்தக்கூடாது, நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். சரியா சொன்னீங்க. ஒருமுறை புகழ்பெற்ற தொழிலதிபர் ஜிம் கிளார்க் சமூக வலைத்தள நிர்வாகி ஒருவரிடம் பேசும்போது ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார்? உங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கு மக்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஃபேஸ்புக்கில் செலவிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் அப்படி ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்திருப்பவர்களால் வாழ்க்கையில் என்னைப் போலவோ அல்லது உங்களைப் போலவோ ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அடட, சூப்பரான கேள்வியாச்சே இது. ஆமா, அந்த நிறுவனத்திடம் இதற்கு பதில் இல்லை. ஏனென்றால் உருவாக்குபவர்கள் தொழில்நுட்பத்தை கருவியாக பயன்படுத்துகிறார்கள், நுகர்வோர்கள் அதில் தங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். ஆஹா, இது சவுக்கடி போன்ற ஒரு உண்மை. கிரியேட்டர்ஸ் தொழில்நுட்பத்தை ஆள்றாங்க, கன்சியூமர்ஸ் தொழில்நுட்பத்தால் ஆளப்படுறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படியென்றால் இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற குறைந்த தரமுள்ள டிஜிட்டல் கேளிக்கைகளை நாம் எப்படி கையாள்வது? அதை முழுமையாக தவிர்ப்பது என்பது இன்றைய காலத்தில் சாத்தியமா? முழுமையாக தவிர்க்க வேண்டியதில்ல. அதற்கான ஒரு நடைமுறை தீர்வு இருக்கு. அதற்கென முன்கூட்டியே நேரம் ஒதுக்க வேண்டும். குப்பைகளை அட்டவணையிடுதல் அப்படின்னு இதை சொல்லலாம். குப்பைகளை அட்டவணையிடுதல ஷெட்யூலிங் ஜங்க். ஆமா, உதாரணமாக சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே நான் யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் என்று முன்கூட்டியே முடிவு செய்யுங்க. அந்த 1 மணி நேரத்துல மட்டும் அவற்றை எவ்வளோ வேணுமானாலும் நீங்க பயன்படுத்தலாம். இது எப்படி வேலை செய்யும்? 1 மணி நேரம் கொடுத்தா நம்ம அப்படியே அதுல முழுகி விட மாட்டோமா? மாட்டோம். ஏன்னா அது உங்கள் கட்டுப்பாட்டுல நடக்குது. இது சமூக வலைதள நிறுவனங்களை அச்சுறுத்தும் ஒரு மிகப்பெரிய யுக்தி. அப்படியா? எப்படி அச்சுறுத்தும்? ஏன்னா நீங்கள் வாரத்துக்கு வெறும் 20 அல்லது 40 நிமிடங்கள் மட்டுமே அந்த ஆப்களை பயன்படுத்தினாலும் உலகத்தில் நடக்கும் முக்கியமான செய்திகளையோ நண்பர்களின் அப்டேட்களையோ நீங்கள் பெரிய அளவில் இழந்துவிட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் விரைவிலேயே உணர்ந்து கொள்வீர்கள்.
ஓ, இது உண்மைதான். மிஸ் ஆகிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஆமா, அவர்களின் பிசினஸ் மாடலே உங்கள் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அதில் இருக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் அதற்கு அட்டவணை போடும்போது அந்த பிசினஸ் மாடலை நீங்க சுக்குநூறாக உடைக்கிறீர்கள். உங்கள் நேரத்தின் கடிவாளம் உங்கள் கைக்கு வந்து விடுகிறது. மிகச்சிறப்பான உத்தி. நாம் விவாதித்ததெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்த்தா, இது வெறும் போனை தூக்கி எறியும் ஒரு சாதாரண தத்துவம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. தொழில்நுட்ப நிறுவனங்களின் கைகளில் சிக்கிய ஒரு வெறும் நுகர்வோராக நாம் இருக்கப் போகிறோமா? அல்லது தொழில்நுட்பத்தை தன் சொந்த விருப்பங்களுக்கும் தன் உயர்தர வாழ்க்கைக்கும் பயன்படுத்தும் ஒரு சுதந்திர மனிதராக மாறப்போகிறோமா என்பதுதான் இங்குள்ள சவால். ஆமா. நான் ஒரு காலத்தில் மனிதனாக இருந்தேன் என்ற அந்த பரிதாப நிலை மாறி, எனது கவனமும் எனது நேரமும் என் கட்டுப்பாட்டில் இருக்கு, இந்த தொழில்நுட்பத்தால் நான் முன்பை விட இப்போது சிறந்த மனிதனாக இருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லக்கூடிய நிலையை அடைவதே டிஜிட்டல் மினிமலிசத்தின் உண்மையான நோக்கம். மிகவும் ஆழமாக தொகுத்து சொன்னீங்க. இதுதான் இந்த முழு புத்தகத்தின் சாராம்சமும். சரி, இந்த ஆழமான அலசலின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நாங்கள் விவாதித்த இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஒரு சிறு பொறியையாவது ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். ஆமா, உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. விடை பெறும் முன்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. 21ஆம் நூற்றாண்டில் உண்மையான புரட்சி என்பது உலகத்தை மாற்றுவதோ அல்லது உங்கள் ஸ்மார்ட் போனை தூக்கி கடலில் எறிவதோ கிடையாது. பின்ன என்னது உண்மையான புரட்சி? உங்கள் ஸ்மார்ட் போனை மிகவும் சலிப்பூட்டும் ஒரு வெறும் கருவியாக மாற்றுவதுதான். ஒரு காலத்துல நான் ரொம்ப பிஸி, என்னை எப்போது வேண்டுமானாலும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்வது ஒரு பெருமையாக கருதப்பட்டது. ஆமா, அது வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று காலம் மாறிடுச்சு. இப்போது எப்போது வேண்டுமானாலும் உங்களை தொடர்பு கொள்ள முடியாது, நீங்கள் ஒருவரின் மெசேஜுக்கு உடனே ரிப்ளை செய்ய மாட்டீர்கள் என்ற நிலைதான் இனி வரும் காலத்தின் புதிய ஆடம்பரமா? புதிய ஆடம்பரமா? நியூ லக்ஸரி. ஆமா, உங்கள் அமைதியும் உங்கள் கவனமும் தான் இன்றைய உலகின் மிக விலையுயர்ந்த பொக்கிஷம். அதை யாருக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இதை சிந்தித்து பாருங்கள்.